ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு. இந்த லட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ணுங்க, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க, நிறைய ப்ரோட்டீன் அயன் எல்லாமே நல்லா இருக்குது. இதை நம்ம ஒரு 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த லட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது மெஷர்மெண்ட் கப்பு, இதில் தான் நான் எல்லாமே அளக்க போகிறேன். இந்த 1 கப்பு பேரிச்சம்பழம், இதோட எண்ணிக்கை 30 இருந்துச்சு. இதோட விதைகள்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். வேறு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சோம்னா இது அப்படியே களி மாதிரி ஒட்டிக்கும். அதை நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதில் நம்ம சுட தண்ணி 2 ஸ்பூன் சுட தண்ணியை எல்லா பழத்து மேலேயும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுறதுனால நல்லா ஊறி இருக்கும், நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இவங்களை அப்படியே வெயிட்டிங்கில் வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. எந்த கடாய் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இரும்பு வானல் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சை பயிறு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருங்க. இப்படி கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்ல வாசனை வரும், பாசிப்பருப்பு வாசனை அப்படி இருக்கும். இதை அப்படியே நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். வேறு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க. இப்போ 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துடுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக வறுக்கணும். நல்லா வறுக்கக்குள்ளே இதோட கலர் அப்படியே மாறும், இந்த தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சி வரும். இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இதோட தோலெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். அதனால் இது தனியாக வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் அந்த ஹீட்லேயே 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ண வேண்டாம். அந்த ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படி பெரட்டி எடுங்க. பொட்டுக்கடலையே ரொம்ப ஹீட்டில் போட்டு பெரட்டினா கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி லைட் அப்படியே கருப்பு கருப்பாக ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஹீட்லேயே இப்படி பெரட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி பெரட்டினா போதும். இப்போ இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அரை கப்பு எள் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு அரை கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் கருப்பு எள்ளில் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும். அரை கப்பு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா வறுத்துடுங்க. கொஞ்சம் நேரத்தில் எள் நல்லா தெறிக்கும், படப்படன்னு அப்படியே பொரியும். எள் நல்லா படப்படன்னு வெடிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி படப்படன்னு பொரியக்குள்ளே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இதை அப்படியே விட்டோம்னா அப்படியே தெறிக்கும் படப்படப்படன்னு. நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். வேர்க்கடலையில் தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துலாம், சுத்தமாக ஈரம் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. வறுத்த பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளையும் அது கூட சேர்த்துட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் போடலை, ஏலக்காய் ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் போடலை. நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை பல்ஸில் வச்சு ஒரு 2 முறை 3 முறை பல்ஸில் வச்சு எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா சாப்பிட்றதுக்கு இது தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்கன்னா அது சாப்பிடக்குள்ளே நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும், வாயில் கொஞ்சம் குறன்னு படுற மாதிரி. அதனால் பல்ஸில் ஒரு 2-3 முறை பல்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சேன், ரொம்ப நைஸாக அரைக்கலை. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், பொதுன்னு ஊறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சு அரைக்காதீங்க, எல்லாமே போய் ஒட்டிக்கும். அப்படியே பல்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா குறன்னு அரைச்சிங்கனாலே நல்லா நமக்கு பிசைறதுக்கு நல்லா வரும். இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன்.
இப்போ இனிப்புக்கு தேவையான மாதிரி நாட்டு சர்க்கரை நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை பல்ஸில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 முறை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் இந்த மாவை நல்லா கலந்துருக்கு இல்லையா, அந்த மாவில் இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் எடுத்து அதில் போடணும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போடுங்க. அது உள்ளெல்லாம் நல்லா ஒட்டிகிட்ருக்கும். நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாவும் அரைச்ச பேரிச்சம்பழமும் மாவும் பேரிச்சம்பழமும் நல்லா கலக்கணும். ரெண்டும் பொறுமையாக தான், கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த லட்டு ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்கள். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக பெண்கள் அவசியம் சாப்பிடுங்க. இதை மாதிரி செஞ்சு 15 நாள் 20 நாள், நான் செஞ்சு 20 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. டெய்லி ஒன்று நான் பசங்களுக்கு கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம சின்னதாக ஒரு வானல் எடுத்துருக்கேன். அதில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெய் வாசனையோட. நிறைய நெய் போட்டுருங்க. எவ்வளோ நெய் இருக்கோ திட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய், சூடான நெய் ஊற்றி பிடிச்சாதான் நமக்கு நல்லா இறுகி வரும். அதுக்காக இப்போது முந்திரி பருப்பு, திராட்சை இது நல்லா பொரிய விடணும். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா திராட்சை போடுங்க. நல்லா இப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா இந்த திராட்சை உப்பி வரும். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரும். ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது சின்ன பர்னர், அதனால் கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம கிளறி வச்சுருக்கிற மாவு கூட இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸ்பூனால் பொறுமையாக அப்படி கிளறி விடுங்க. கை வச்சிடாதீங்க, சுட்டுடும். இப்போ ஸ்பூனால் அப்படி பொறுமையாக இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறின பிறகு கை வச்சு கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா கிளறி உருண்டையை பிடிச்சிருங்க. லட்டு பாருங்கள், நல்லா ஒன்று போல் கிளறிட்டேன். இப்போ அது நல்லா லட்டு பிடிக்கிறது சூப்பராக வருது. இந்த சூடாக வாசனை, நல்ல வாசனை, வீடு ஃபுல்லாக நெய் வாசனை, இந்த பருப்பு வாசனை கமங்குது. எல்லோரும் ஸ்வீட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு வாசனை. இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுருங்க. ஒரு 2 நாளைக்கு வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.